ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஃபஸ்ட் டைம் ஆஸ் அ கோச்சாக கௌதம் கம்பீர் அட்டெண்ட் பண்ணுறாரு. இதில் இந்தியன் டீமை பற்றி ஒரு 4 முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜடேஜாவை பற்றி பார்ப்போம். என்னாச்சுன்னா, இப்போது ரீசெண்டாக நடக்கவுள்ள ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸில் ரவீந்திர ஜடேஜாவை செலக்ட் பண்ணவே இல்லை. இதனால் அக்ஷர் பட்டேல் தான் ரொம்ப நல்லா ஆடினதால் ஜடேஜாவை செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரெஸ்ட்டு தந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரவீந்திர ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீமில் செலக்ட் ஆகும்போது யாராவது ஒருத்தர் பெஞ்ச் பண்ணியே ஆகணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வேர்ல்டு கப் 2025 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகிறதா இருக்குது. அதில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவை பற்றி பார்க்க போகிறோம். அவர் 2025 நடக்க உள்ள வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இனி ஓடிஐக்கு ஆட மாட்டார், ஒன்லி ஃபார் T20 பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T20க்கு மட்டும்தான் அவர் விளையாட போகிறாரு. அடுத்து நம்ம முகமது ஷமியை பற்றி பார்க்க போகிறோம். முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது ப்ராக்டிஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நடக்க உள்ள இந்தியா vs பங்களாதேஷ் சீரீஸில் முகமது ஷமி கண்டிப்பாக விளையாடுவாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.